வணக்கங்க. நான் தான் கியூபிட். புரியல, காதல் தெய்வம். இந்த லவ்ன்ற பேரில் லவ் அசிங்கப்படுத்திட்டு லவ் பண்ணிட்டு சுற்றுறவங்களை பிரிக்கிறது தான் இந்த லவ் கார்டோட வேலையே. அந்த மாதிரி ஒரு கப்புள்ஸை தான் என்னோட அசிஸ்டண்ட் கூட்டின்னு வர போயிருக்காரு. அவங்க எப்படின்னு பார்த்துடலாமா? பல்லாங்குழி பாத புரியல, உன்னை நம்பி வாரனே அடியே அடியே. என்ன எங்க நீ கூட்டி போற, உன் கண்களில் நான் விழுந்தேன், உன் மடியினில் நான் சாய்ந்தேன். உன்னை பார்த்த பிறகு நான் நானாக இல்லை. சொல்றா மச்சான். அப்படியா? என்னடா சொல்ற? சொல்லவே இல்லை என்கிட்ட. சரி வந்துடுற மச்சான், வந்துடுற மச்சான். நேரம் கூட உன்னை தனியா இருக்க விட மாட்டாங்களா? வாடி போலாண்டி. நேரம் கூட உன்னை தனியா இருக்க விட மாட்டாங்களா? என்ன பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கேக் வெட்டணும் கூப்பிட்டாங்க. வாடி போலாண்டி, வாடி. நான் வரல. ஏன்? உன்னை கூப்பிட்டு வந்தேன்ல, வா நானே கொண்டு இறக்கி. நான் வரலன்றல, ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு. வா ப்ளீஸ், வா போலாம். சரி இப்ப நீ வரலன்னா நான் போயிடுவேன். சரி போ. இப்படிலாம் பண்ணாத, வா போலாம். துணியை விட்டு போற அளவுக்கு ஆயிடுச்சுல, போ நான் போறேன். உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது, எடுக்கவே மாட்ற? ஃபோன் சைலண்ட்ல போட்டிருந்தேன், அதான். நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிற மூடில் இல்லை. நீ பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்கணுமா? இது நல்ல கதையா இருக்கே. நான் வேறு 1008 பிரச்சனையில் இருக்கேன். அப்பா வேறு ரிட்டையர் ஆகிட்டாரு. அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும். தங்கச்சி ஸ்கூல் ஃபீஸை நான் தான் கட்டணும். இதில் பத்தாதுக்கு நீ வேற. ஏன்டா லவ் பண்ணோன்னு இருக்கு. பையனாக பிறந்ததே வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. பையனா இருக்கிறதே இவ்வளோ கஷ்டம்னு சொல்றியே, பொண்ணா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உனக்கு என்னப்பா, வீட்டில் கட்டுற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருவீங்க. பசங்க நாங்கள் தான் வேலையை போயிட்டு வீட்டை பார்த்துக்கணும். என்னது, வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்களா? என்னென்ன எல்லா பொண்ணு மாதிரி நினச்சியா? ஹாய், லைட்டாக வந்து உட்காருங்க. யாரையா நீ கோயில குடத்தை வைக்க வந்த மாதிரி? அசிஸ்டன்ட் பாஸ். அசிஸ்டண்டா பாஸா? அசிஸ்டன்ட். உங்களுக்கு உட்கார வேற இடமே கிடைக்கலையா? நடுவில் தான் வந்து உட்காருவீங்களா? நீங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துன்னு தான் இருந்தேன். அதை சால்வ் பண்ண தான் வந்திருக்கேன். நீ பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீ பையனா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்ல, வெக்கமே இல்லாம நாங்க பேசுறத விட்டு கேக்குறியே. உனக்கு வேற வேலை இல்ல? அதான் பாஸ் எங்க வேலையே. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஏன் கூட வாங்க. ஹலோ, சொல்லுங்க கௌதம். கார்த்திக் ஜெசி பிரச்சனையா? அதான் 2010 முடிச்சிட்டுமே, இன்னுமா முடியல? சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரம் வாங்க, அப்புறம் பாஸ் கோச்சிக்கு போறாரு. இந்த கார்த்திக் ஜெசி பிரச்சனை வேற இன்னும் முடியல போல இருக்கு. நான் தான் பண்ணுறது அதை. பேசாமல் வினை தாண்டி ஒரு பார்ட் 2 பண்ணிடலாமா? உங்கள் 2 பேரும் பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ உன்னோட லைஃப் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிற, நீ பையனோட லைஃப் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிற. உன்னோட பேர் சித்து,
சன் ஆஃப் பாஸ்கர். அப்புறம் நீங்கள் மைதிலி டாட்டர் ஆஃப் சிவபாலன், கரெக்டா? சரி, நீங்கள் உங்கள் 2 பேரோட கேரக்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கூடாது? நீ வேணா 2 நாள் பொண்ணாரு, நீ வேணா 2 நாள் பயனாரு. சார் விளையாடாதீங்க சார். ஓ, ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா? இப்போ பாரு, இப்போவாவது நான் சொல்கிறத நம்புறீங்களா இல்லை வேற ஏதாவது சாம்பிள் காட்டவா? நம்புறேன் சார். சரி, 2 பேரும் கை கொடுத்துக்கோங்க. ராக்கம்மா கைய தட்டு புதுராகத்தே நெட்டு கட்டு கோடி மேளம் கொட்டு இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு என்னாச்சு காலங்காதால கத்தின்னு? டேய், யாரா நீ? யாரா? அவன் மாமா. யாரு நான் கேட்டேன்? என்னை கேட்க நீங்க யாருன்னு கேட்டேன். போங்க மாமா. ஐயோ, அப்ப இது கனவில்லையா? உண்மையாவே மாறிட்டோமா? ஹலோ, நான் சித்து பேசுறேன். சித்துவா? கண்ணு திறந்து பாரு, நம்ம உண்மையாலே மாறிட்டோம். மாறிட்டோமா? டேய் என்னடா உளர்ற? ஏய், நான் உளரல, உண்மையாதான். அப்ப கண்ணாடி வேணா பாரு. ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா? என்னடா பண்ற? மாமா. மாமாவா? அப்பா. ஏதோ சரியில்லை, வேலைக்கு போடா முதல்ல. நம்ம உடம்பு எப்படியே மாறிச்சு, ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கினா மட்டும்தான். பையனாக இருக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. என்ன சைட் அடிப்போம்? இல்லை, நான் சைட் அடிக்க மாட்டேன். பசங்க அங்கே சைட் அடிப்பாங்க, நான் இங்கேருந்து பார்ப்பேன்னு சொல்ல வந்தேன். சரி, நான் என்னோடது சொல்லிட்டேன். இப்போ நீ உன்னோடது சொல்லு. நான் மேக்கப் போடுவேன், லிப்ஸ்டிக் போடுவேன், ஐலைனர் போடுவேன். அப்புறம் எனக்கு saree கட்ட பிடிக்காது, சுடிதார் தான் நான் மோஸ்ட்லி போடுவேன். ஐயோ, இவர் வந்துட்டாரா? ஐயோ போச்சுடா. அது ஒண்ணும் இல்லப்பா, ஷார்ட் பிலிமுக்கு. ஹலோ, சொல்லு. உன் ஃப்ரெண்ட்ஸ் என்னை வெளியே கூப்பிட்றாங்க, போட்டுமா? அதே மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸும் என்ன வெளில கூப்பிட்றாங்க, போட்டுமா? சரி போ, ஆனால் மாட்டிக்காத மாதிரி மேனேஜ் பண்ணணும், சரியா? பொண்ணு மாதிரியே நடந்துக்கோ. சரி, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரி, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. சரி, ஓகே.
மச்சான் புதுசா வெளியே நிக்கிற வாடா உள்ள. என்னடா புதுசாக வர மாதிரி வரான்? என்ன புள்ள தனியா உட்காந்து இருக்கா? ஒன்றும் இல்லைடா. என்ன மச்சான் எப்போ வந்த? நான் மச்சான் பெஸ்ட் கூட வெளியே போனேன், எப்படி இருந்துச்சு? பெஸ்டியா? என்னடா 2 பேரும் ஒன்னா சினிமாக்கெல்லாம் போனீங்க, இப்ப நான் தெரியாத மாதிரி பண்ற? என்னது சினிமாவா? மச்சான் அந்த பொண்ணு அழகா இருக்கால, இப்படியாச்சும் உஷார் பண்ணுண்டா. இவனுங்க வேற. வேற லொகேஷன் போலாம் வா. என்ன தைரியம் தான் மேலே கை வைப்பேன். இதுக்கப்புறம் உன்னை ஏரியாலே பார்க்கக்கூடாது, ஓடு. ஓகேக்கா, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏடா ஃபோன் பண்ண எடுக்கல? பாடுறா நீ ஃபோன் பண்ணா நான் ஏன்டா எடுக்கணும்? ஏடா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற? நான் தான்டா ஃபீல் பண்ணணும். சரி ஃபீல் பண்ணாத, நான் தான் இருக்கேன்ல. நான் தான் இருக்கேன்ல, சொல்லு. சாப்பிட்டியா? ஏன் ரொம்ப இழைச்சிட்ட? எனக்கு தான் ஆள் இருக்குன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசுற? எனக்கு தான் ஆள் இருக்குன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன்டி என்கிட்ட பேசுற? பேப்பர் வச்சு வெட்டினா எப்படா வெட்டும்? கத்திய வச்சு வெட்டுறா. டேய், ஏன்டா கையை ஏத்துக்கிற? உனக்கு தான் நான் கமிட்டேன்னு தெரியாதா? இப்போ நீ ஏன் கோச்சுக்கிற? உனக்கு முன்னாடியே தெரியாதா? எனக்கு தெரியும், நீ தானே சொன்ன உன்னை கழட்டி விட்டு என்ன லவ் பண்ணுவோன்னு. எப்படி சொன்ன? எப்படி? எங்க இருக்க? எங்க இருக்க? இப்ப நான் நீ முதல்ல நீயே சொல்லு. நான் இருக்கப்பயே அந்த பையன் கிட்ட பேசுற, அவ்வளவு திமிராயிடுச்சுல. அப்ப சார் மட்டும் வேற பொண்ணுகிட்ட பேசவே மாட்டீங்களோ? அவ்வளோ நல்லவரா? கேமராவில் பார்க்க முடியல, உள்ளுக்குள்ளே என் கால் பீட்டு போகுது. பாட்டு பாட்டு எப்படி அந்த கிளைண்ட் மிஸ் ஆனா தெரியலையே. ஆமா, எப்படா அது? என்னப்பா 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துருக்கீங்களா? ஓகே தானே? பாஸ், அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. பழைய நிலைமை கேட்கலாமா? என்னப்பா, நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு நடக்கலையா? பாஸ் வந்து உத்தரவு கொடுக்கல. நீங்கள் 2 பேரும் பழைய நிலைமைக்கு மாற முடியாது.
பாஸ் உத்தரவு கொடுக்காதனால நாங்களும் எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் முடியாது. நாங்களா கேட்டு உங்களுக்கு வந்து மாற்ற சொல்லி நீ தானே கேட்க. எனக்கெல்லாம் இப்போ உடம்புல என்னால் இருக்க முடியாது. ஒழுங்கா மாத்திர வழியா. ஓ அப்படியா? அவனுக்கு முறை ஆயிடுச்சா? சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் பழைய மாதிரி மாற்றிருங்க சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சிச்சு. ஆபரேட்டர் ஆட்டோ போடுறா. பாஸ், நம்ம ஹெல்ப் பண்ணவங்க யாருமே ஒன்றும் சேர்ந்து கிடையாது. இவங்க சேர்ந்துருவாங்களா? இவங்க செய்கிற தப்பை காட்டி இவங்களை திருத்த வைக்கணும். இவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னன்னு புரிய வைக்கணும் நினச்சோம். லவ் பண்ணுறவங்க செலவு பண்ணால் மட்டும் பத்தாது, கடைசி வரைக்கும் கூட நிற்கணும். முக்கியமாக ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழணும். லவ் பண்ணுறது தப்பு இல்லை, லவ் பண்ணுறன்ற பேரில் சீட்டிங் பண்ணுறாங்க பார்த்தியா, அதுதான் தப்பு. அதை தட்டி கேட்க தான் நம்ம இருக்கிறோம். இனிமேலாச்சும் ஒழுங்காக இருக்காங்களா பார்க்கலாம்.